ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாதவரம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நாம் பார்க்குறோம். இந்த தொகுதியில் சுதர்சனம் திமுக கட்சியின் சார்பாகவும் வி மூர்த்தி அதிமுக கட்சியின் சார்பாகவும் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கீர்த்திகா ஏழுமலை, தாவேக்கா கட்சியின் சார்பாக எம்எல் விஜயபிரபு போட்டியிடுறாங்க. களம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு மோகனகிருஷ்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம். வணக்கம். மாதவரம் யாருக்கு சொந்தம்? மாதவரம் யாருக்கு சொந்தம் என்று பார்த்தபோது இந்த பகுதியில் திமுக ஜெயிச்சாலும் அதிமுக தான் ஆட்சியாலும், அதிமுக ஜெயிச்சாலும் திமுக தான் ஆட்சியாலும். ஏனென்றால் இருவருமே திமுக வேட்பாளரும் அதிமுக வேட்பாளரும் மாமா மைத்துனர்கள் என்று குறிப்பிடத்தக்கது. இருவரும் ஒரே சமுதாயத்தினர் சேர்ந்தவர்கள், குறிப்பாக உறவினர்கள் என்று கூட குறிப்பிடுகின்றனர். ஆகையால் யார் ஜெயிச்சால் நமக்கு என்ன, நம்மளுடைய குடும்பத்திலிருந்து யாரோ ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆகையால் உன் பகுதியில் நீ என்னெல்லாம் உன்மேல் நான் எந்த குறைபாடும் சொல்ல மாட்டேன், உன்னால் முடிந்தால் நீ ஜெயிச்சுக்கொள், என்னால் முடிந்தால் நான் ஜெயிச்சிடுறேன் என்ற மாதிரி அதிமுகவிலிருந்தும் திமுகவிலிருந்தும் மாறி மாறி இந்த பகுதியில் எந்த அளவுக்கு யார் மேலேயும் பெரிதாக திமுக என்பது அதிமுக குற்றச்சாட்டு அல்லது அதிமுக என்பது திமுக குற்றச்சாட்டு வைக்கவில்லை. அதுபோன்று நாம் தமிழர்களுக்கு இந்த பகுதியில் ஒரு கணிசமான வாக்குகள் கிடைக்கும். தாவேக்காவிற்கு கணிசமான வாக்குகளை கிடைக்கும். பெரும்பாலான வாக்குகள் இந்த பகுதியில் கிடைக்காது. ஏனென்றால் அதிமுக திமுக இரண்டு பேருமே கைக்கூலியாகத்தான் இந்த பகுதியில் ஒரு கூட்டு களவாணிகள் இரண்டு பேருமே இருக்கிறார்கள். ஆகையால் யார் ஜெயித்தாலும் இந்த முறை இருவரிலும் ஒருவருக்கு அமைச்சர் பதவி இருக்குது. ஏனென்றால் மூர்த்தி ஜெயித்தாலும் நான் அமைச்சர் ஆயிடுவேன் என்று குறிப்பிடுகிறார். சுதர்சனம் ஜெயித்தாலுமே நான் அமைச்சர் ஆயிடுவேன், போன முறை எனக்கு கொடுக்க வேண்டியது தான் நாசர் அவர்களுக்கு கொடுத்தார்கள், ஆகையால் நான் வெற்றி அடைந்தால் எனக்கு அமைச்சர் பதவி என்கின்றார். இருவரில் யார் ஜெயித்தாலுமே அது ஒரு குடும்பத்தினுடைய வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் சுதர்சனமா மூர்த்தியா என்று பார்த்தபோது சுதர்சனத்தின் மீது அதிக அளவில் அந்த பகுதியில் அதிருப்தி இருக்கிறது. ஆகையால் மூர்த்திக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு வாக்காளர்கள் வாக்களித்தார்கள் என்பது தெரிய வரும். ஏனென்றால் மாமாவுக்கு போட வேண்டிய வாக்குகள் எல்லாம் மாற்றி ஒருவேளை மைத்துனருக்கு போட்டு இருந்தால் அந்த பகுதியில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஆகையால் இந்த பகுதியில் மாதவரத்தில் மூர்த்தி அவர்கள் அதிமுக சார்பில் மூர்த்தி அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. மாதவரம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் நம்ம பார்க்குறோம். ஒரு வித்தியாசமான தொகுதி. என்னென்னா ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதிமுக திமுக சார்பாக போட்டிடுறாங்க. யார் ஜெயித்தாலும் அந்த குடும்பத்துக்கு தான் அப்படிங்கிறது. இந்த பகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கும் கொஞ்சம் ப்ரெசன்ஸ் இருக்குது. தாவேக்கா போது புதுசாக வந்திருக்காங்க. எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறேன்னா தமிழகம் முழுக்க தாவேக்காவுக்கு பெரிய அளவில் ஒரு தாக்கம் இருக்கிறது அப்படின்னு பலரும் சொல்லியிருக்காங்க. பல பேரும் பல இடங்களில் இளைஞர்கள் பெரிய அளவில் ஓட்டு தானே போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்கு திமுக வெற்றியா அதிமுக வெற்றியா அப்படின்னு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யார் வெற்றி பெற்றாலும் ஒரே குடும்பம்தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். சுதர்சனம் அவர்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி அந்த பகுதியில் இருக்கிறதுனால ஒரு சிறிய வாய்ப்பு மூர்த்தி அவர்களுக்கு இருக்கிறது, அதிமுகவிற்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.